புரியுங்க, பின்னால் கொண்டு வந்து சரிங்களா. இப்போ பிரேக்கை பிடிங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த சீட் ஓகே கம்ஃபர்ட்டாக இருக்கா, கிளச்சை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. பிடிச்சிருக்கீங்களா? ரைட். 1லேருந்து 5 கியர் மட்டும் ஒரு தடவை போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே புரியுது. பட் கிளச்சுன்னு நான் உன்னை கால் எடுக்க சொல்லல, பிரேக்கிங் கால் எடுக்க சொன்னாங்க. ஏன் எடுத்தீங்க? எடுக்கக்கூடாது. ஏன்னா வண்டி மேட்டில் நிற்கிது, வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்குது, நம்ம கியர் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் கிளச்சிலிருந்தும் கால் எடுக்கக்கூடாது, பிரேக்லேருந்தும் கால் எடுக்கக்கூடாது, ரெண்டையுமே பண்ணக்கூடாது சரிங்களா. ஃபஸ்ட்டு கியர் போடுங்க, மெதுவாக நியூட்ரல் பண்ணுங்க, தேர்ட் கியர் போடுங்க, 5வது கியர் போடக்கூடாது. அதாவது நான் மெதுவாக தானே சொல்கிறேன், ஏன் அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறேன்? அந்த ஃபோர்ஸ் வேணாம் தாங்க, நல்லா மெயினில் வச்சுருக்கோம். கை வை மேலே கை, ஃபோர்ஸே இருக்கக்கூடாது மிஸ்பிக்கு. ஃபஸ்ட்டு விழுந்துச்சா நீ என்ன பண்ண? அது வேணாம். ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, தேர்டு நியூட்ரு, ஃபோர்த்து நியூட்ரு, ஃபிஃப்த். புரியுதா? நியூட்ரு பண்ணுங்கள், ரிலாக்ஸாக மெயினாக ஃபீல் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள், செகண்ட் கியர் போடுங்க, செகண்ட் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள், தேர்ட் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள், ஃபோர்த் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். ஃபோர்த் வேணாம், ஃபஸ்ட் கியர் போடுங்க, ஃபீல் பண்ணுங்கள், நியூட்ரு பண்ணுங்கள், செகண்ட் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள், தேர்ட் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள், ஃபோர்த் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள், ஃபிஃப்த் கியர் நியூட்ரு பண்ணுங்கள். ஃபீல் புரியுதா? சேம் ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன், பட் நீங்கள் நியூட்ரு பண்ணலை. பின்னால் இல்லைங்க ஒரு மூணு. ஃபோர்ஸ் வேணாம் முஸ்லிக் பாய். டீ சாப்பிட்றியா? இல்லை இல்லை வேறு ஜூஸ் கீஸு இல்லை இல்லை. ஃபோர்ஸ் வேணாம். ஃபஸ்ட்டு கீ ஏய் ஏன்டா சிரிக்கிறீங்க? என்னடா ஃபஸ்ட்டு கீ உன்னை விட கேவலமாக பண்ணிட்டு உட்காந்துருக்குறானுங்க. அவனுக்கு சிரிக்கிறதுக்கு ஃபீல் பண்ணிக்கிறாத. ஏன்னா அவனோட வந்து நீ இன்னும் சிரிச்சிருப்பேன் சரியா. நியூட்ரு பண்ண, செகண்ட் நியூட்ரு பண்ண, தேர்ட் நியூட்ரு பண்ண, ஃபோர்த் நியூட்ரு பண்ண, ஃபிஃப்த் ஃபீல் புரியுதா? மறுபடியும் நியூட்ரு பண்ண சரியா. ஃபஸ்ட்டு மெயினில் வச்சுக்கோ. இப்போ ஃபஸ்ட் கீர் இதாக போட்டிருக்கேன், கிளச்சை ஒரு காலில் பிடிச்சிருக்கேன், பிரேக் ஒரு காலில் பிடிச்சிருக்கேன் கரெக்டாக. ஃபஸ்ட் கீர் போட்டியில் இப்போ கிளச்சை கால்வாசி கால் எடு, கிளச்சிருந்து கால்வாசி, கிளச்சிருந்து மட்டும் கால்வாசி கால் எடு. இன்னும் கொஞ்சம் ஓகே, இன்னும் ஒரு நூல். வண்டி உதறுதா? அந்த அக்கா பார்த்துக்கிட்டே இருக்கேன், போயிடுவாங்க. போயிட்டாங்களா? இப்போ பிரேக்கை விடு சரியா. வண்டி இன்னும் ஒரு நூல் கிளச்சிருந்து கால் எடு, ஒரு நூல் தான். வண்டி என்ன இது மிஸ்பிக்கு? ஸ்டடி பண்ணி வண்டி போதா மிஸ்பிக்கு? லைட்டாக எக்ஸிலேட்டர் போதா மிஸ்பிக்கு? இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் காலை எடு, ஃபுல்லாக கிளச்சை பிடி, நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர், மறுபடியும் காலை எடு, இன்னும் கொஞ்சம் கால் எடுத்து எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுவாங்களா? எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரோட்லேயே போகலாம் மிஸ்பிக்கு, அங்கே வேணாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸிலேட்டர் காலை எடுத்து ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி தேர்ட் கியர், மறுபடியும் கால் டக்குன்னு எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர். ஃபஸ்ட்டு கியருக்கும் செகண்ட் கியருக்கு மட்டும் தான் தங்கம், மெதுவாக எடுக்கணும். தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு போய்ட்டு டக்குன்னு எடுத்துடணும். புரியுதா? ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு மட்டும்தான் மெதுவாக எடுக்கணும் சரியா. போகுதா மிஸ்பிக்கு? ஸ்பீடு எவ்வளோ காட்டுது மிஸ்பிக்கு? 40னா 4வது கியர் போடணும். எக்ஸிலேட்டர் காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க, நியூட்ரு பண்ணி 4வது கியர் காலை எடுத்துருங்க. லைட்டாக இல்லை எக்ஸிலேட்டர் எங்கள் பேரிகேடு வருதா? எக்ஸிலேட்டர் விட்டுரு, லைட்டாக பிரேக் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக கிளச்சு இப்போ நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் மறுபடியும் காலை எடுங்க, லைட்டாக எக்ஸிலேட்டர் காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி தேர்ட் கியர் மறுபடியும் காலை எடுத்துருங்க.
ரிலாக்ஸ் மெதுவாக. எக்ஸேட்டர் மிதிக்கக்கூடாது மிஸ்பிக்கு. காலை உள்ளே எவ்வளோ தூரம் போதும், காலை வெளியே எக்ஸேட்டர் பெருவிரல் மட்டும்தான் அதில் படணும். காலை கீழே இறக்கு, பெருவிரல் மட்டும்தான் அதில் படணும், வேறு எதுவும் படக்கூடாது. எக்ஸேட் யூஸ் பண்ணுங்க. கிளச்சை விட்டுரு, மொத்தமாக விட்டுரு, கிளச்சை மொத்தமாக விட்டுரு, காலை எடுத்து போகுதா மிஸ்பிக்கு. ஸ்பீடு எவ்வளோ போகுது தாங்க. எக்ஸேட்னு காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பண்ணிங்க, நியூட்ரல் பண்ணி ஃபோர்த்து கியர் டக்குன்னு கால் எடுத்து போதும். ஸ்பீடு எவ்வளோ மிஸ்பிக்கு போகுது. எக்ஸைட்னு காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக நியூட்ரு, 5 கியர் மறுபடியும் காலை எடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். ஒரே நிமிஷம் ரிலாக்ஸ். அங்கே க்ரௌடு வருதா, எக்ஸைட்டர் யூஸ் பண்ணாத, எக்ஸைட்டர் மட்டும் யூஸ் பண்ணாத. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. சரியா? ஸ்பீடு இப்போ எவ்வளோ காட்டுது, 20க்கு மேலே காட்டுதான். நியூட்ரு பண்ணி 3வது கியர், நியூட்ரு பண்ணி 3வது கியர். பட் இப்போ 20க்குள்ளே வந்துடுச்சா, நியூட்ரு பண்ணி 2nd கியர். காலை எடுங்க, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. தம்பி புரியுதா வேலை? போகலாம். எக்ஸைட்னு காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரு பண்ணி 3rd கியர் போகலாம். மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். கிளச்சிலேருந்து காலை எடுக்கிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? போகலாம் போகலாம். வேரில் விட்றோம், போகலாம். சூப்பர்ரா. போகலாம். ரிலாக்ஸ். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு, அந்த ஸ்பீடை ஃபீல் பண்ணுறேன். ஸ்பீடை ஃபீல் ஆகுதான். இப்போ மாற்று. போகலாம். எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. ஸ்விக் பாய். பேரிகேடு வருதா, ஃபஸ்ட்டு எக்ஸைட்டர் விட்டுரு. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இப்படி ஸ்பீடு எவ்வளோ வருதுன்னு பாரு. 20 அப்படியே நியூட்ரு பண்ணி 3rd கியர் போடு. தேர்டு அவ்வளோதான். காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸைட் போதுதா. நான் சொல்கிற ஃபீல் உங்களுக்கு புரியுதா? நீ பண்ணுறது போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு. காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி இல்லை சரியா? நியூட்ரு பண்ணி 3rd கியர் போடுங்க. காலை எடுத்துட்டு டக்குன்னு எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது. டக்குன்னு எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது. எக்ஸைட்டு காலை எடு, ஃபுல்லாக கிளச்சை பிடி, நியூட்ரு பண்ணி 4வது கியர். மிதிக்கக்கூடாது மிஸ்பிக் பாய். அதை இப்படிங்க இருக்கும் வித்தியாசம் இருக்குது மிஸ்பிக்கு. அதை மெயினில் வச்சு போடுறோம். சரியா? போகலாம். ஸ்பீடு எப்படி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா. எக்ஸைட்டர் காலை எடு, ஃபுல்லாக கிளச்சு பிடி, நியூட்ரல் பண்ணி போகலாம். ரிலாக்ஸ். இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்கோ. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு பிரேக். அவ்வளோதான். அந்த கல் முதுகு தாண்டிடுச்சா பிரேக் நீ தானே முடிச்சுட்டு எக்ஸைட்டர் நீ. இந்த வீடியோ வீட்டில் போய் மறுபடியும் பாரு. இதை மட்டும் நான் கிராப் பண்ணி அனுப்புகிறேன். சரியா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீழ் போடு. அதாவது லிவர் மேலே இருந்ததுன்னா சுற்றக்கூடாது. கை வைங்களா மேலே, லைட்டாக பின்னால் இல்லைங்க. நூற்றாயிடுச்சு. லிவரை பிடிச்சி சுற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி. பிரேக் நீ தான் பிடிச்சிட்ருக்க, ஃபுல்லாக திருப்பி. இந்த மாதிரி இடங்களில் பிரேக்கில் காலை எடுத்தீங்கன்னா வண்டி முன்னால் போயிருந்தாங்க. காலை எடுக்கக்கூடாது. நம்ம சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணோம். அங்கே லாரி வருது, இது வருது. எக்ஸைட்டரில் கால் இருந்ததுன்னா நம்ம பிரேக்கு நினச்சி எக்ஸைட்டரை மிதிச்சிருவோம். அதை மெயினில் வச்சு. அதனால தான் எக்ஸைட்டர் கால் போகக்கூடாதுங்கிறேன். இப்போ இந்த நட் ரோட்டில் நிற்கிது, இண்டிகேட்டர் நம்ம ரைட்டில் தான் போட்டு நிற்கிறோம். அங்கே வண்டி வருது, அதனால் நம்ம இப்படி நின்றுட்டு இருக்கோம். சரியா? பின்னால் வரேன் யாரும் நம்மள்ட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. இங்கேருந்து வரவங்க ஏன் இப்போ நிற்கணும் கேள்வி கேட்க மாட்டாங்க. தைரியமாக இப்படி நிற்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் பிரேக்கிங் வந்து ரொம்ப யோசிக்காத. ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி இருக்கியா, அதுக்கு மேலே திருப்ப முடியாதா? அவ்வளோதான். கிளச்சிலேருந்து கால்வாசி மட்டும் கால் எடு. கால்வாசி கால் எடுத்து அப்படியே வச்சுக்கோ, அப்படியே பிடிச்சிக்கோ. பிரேக்கில் கால் வைங்க, கிளச்சை அப்படியே வச்சுக்கோ. சரியா? நான் சொல்லும்போது பிரேக்கை மட்டும் லைட்டாக விட்டுட்டு மறுபடியும் பிடிச்சிக்கோ. ஓகே, பிரேக் லைட்டாக விடு, மறுபடியும் பிடி. சரியா? மறுபடியும் லைட்டாக விடு, மறுபடியும் பிடி. கிளச்சை அப்படியே வச்சுக்கோ. சரியா? வண்டி திரும்ப கிளச்சை அப்படியே வச்சுக்கோ. அதை தாண்டி எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். மறுபடியும் பிரேக் விடு. வண்டி திரும்ப தான் இப்படி மாற்றிக்க.
திரும்பிடுச்சா லைட்டாக எக்ஸலேட் லைட்டாக எக்ஸலேட் கிளச்சை விட்டுரு ஃபுல்லாக விட்டுரு கிளச்சை லைட்டாக எக்ஸலேட் காலை எடுக்கிறோம் ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம் என்ன பண்ணுறோம் போடணும் மறுபடியும் லைட்டாக எக்ஸலேட் மிதிக்கக்கூடாது அதுலேருந்து காலை எடுத்துட்டோமான்னு யோசிக்கணும் மிஸ்டேக்கு அதுக்கப்புறம் தான் மிதிக்கணும் சரியா சரி ஸ்பீடு எவ்வளோ போகுது மிஸ்டேக்கு எக்ஸலேட்லேருந்து காலை எடுக்கிறோம் ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம் போகலாம் அதாவது மிஸ்டேக்கு கிளச்சுக்கு வந்து பெருவிரல் கிடையாது கிளச்சுக்கு 5 விரல் வச்சு யூஸ் பண்ணணும் சரியா எக்ஸலேட்டர் பிரேக்குக்கு மட்டும்தான் பெருவிரல் யூஸ் பண்ணணும் கிளச்சுக்கு வந்து 5 விரல் யூஸ் பண்ணணும் சரியா ஸ்பீடு எவ்வளோ போகுது மிஸ்டேக்கு எக்ஸலேட்லேருந்து காலை எடுக்கிறோம் ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம் நியூட்ரல் பண்ணி போகலாம் போதும் மிஸ்டேக்கு புரியுதா ஸ்பீடு எவ்வளோ போகுது மிஸ்டேக்கு என்ன பண்ணியிருக்கணும் போகலாம் அங்கே பேரிகேடு வருதா கூட்டமாக இருக்கா எக்ஸலேட்டர் விட்டு லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு ரிலாக்ஸ் நம்ம இன்னும் ஸ்பேஸ் இருக்குது கடை இருக்குது இப்போ பாரு மீட்டர் எவ்வளோ வருதுன்னு டக்குன்னு தேர்டு கியர் பிரேக் விட்டு தேர்டு கியர் முஸ்பிக்கு தேர்டு கியர் போட்டு முஸ்பிக்கு டக்குன்னு போகலாம் காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட்டர் எத்தனை கியர் போட்டேன்னு தெரிஞ்சுதான் ஃபஸ்ட்டு கியர் இன்றைக்கி போட்டதே கடைசியாக இருக்கும் சரியா ஸ்பீடு எவ்வளோ போகுது முஸ்பிக்கு எக்ஸலேட்டர் காலை கிளச்சு போகலாம் ரிலாக்ஸ் எக்ஸலேட்டர் மிதிக்கக்கூடாது ரத்தம் லிவரை போட்டு நசுக்குனீங்கன்னா அதில் எப்படி கியர் யூஸ் பண்ணணும்னு தெரியாது மெயில்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கியர் எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் சரியா போகலாம் நம்ம இங்கிருந்து அந்த லாரி ஓவர்டேக் பண்ணுற பொசிஷனுக்கு வந்துடணும் சரியா மெயில் ரிலாக்ஸ் எக்ஸலேட்டர் மிதிக்காத லைட்டாக மெயில்டாக இன்க்ரீஸ் ஓவர்டேக் ஆகிக்கும் மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணும் ஆகுதான் அப்படியே ரைட் உள்ள போயிடணும் இன்க்ரீஸ் பண்ணாது எக்ஸலேட்டர் விட்டுரு லைட்டாக பிரேக் ஒரு செகண்ட் லைட்டாக அவ்வளோதான் பிரேக்கை விட்டுட்டு மறுபடியும் எக்ஸலேட்டருக்கு போய்க்கும் ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் நீ அதை பண்ணியே ஆகணும் காரை நீ அடிச்சிருக்கணுமா உங்களுக்கு ரிலாக்ஸ் கார் நடிக்கணும் முஸ்லிக்கு ஓவர்டேக் பண்ணிக்கலாம் முஸ்லிக்கு மிதி ஒரே மிதி மிதிச்சுட்டுன்னா போக மாட்டேங்கிறாங்கறியா வாயை திறந்து பேசுகிறா இந்த வண்டி ஓவர்டேக் பண்ணிக்கலாமா பண்ணு பார்த்துக்கலாம் வேலை என்னென்னமோ பண்ணுறான் நம்ம போது எவ்வளோ அதை இப்போ மிதிக்கக்கூடாது தாண்டினதுக்கப்புறம் அதை மிதிக்கக்கூடாது பட் இந்த ரைட் சைடு வரும்போது அந்த வண்டியை தாண்டிட்டோம்னா மிரரில் பார்த்துட்டு தான் வரணும் சரியா எக்ஸலேட்டர் மிதிக்காது இல்லையா காரை நீ தான் அடிச்சிடணும் எக்ஸலேட்டர் மிதிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் மிஸ்பிக்கு மிதிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் எப்படி மிதிக்கிறன்ற விஷயம் இருக்குது சரியா எக்ஸலேட்டர் மிதிக்கிறது வந்து விஷயம் கிடையாது நம்ம கரெக்டாக மிதிக்க மட்டும் தான் விஷயம் இல்லை ஸ்லோ பண்ணி எக்ஸலேட்டர் விட்டு லைட்டாக பிரேக் ரிலாக்ஸ் மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு லைட்டாக எக்ஸலேட்டர் மறுபடியும் எக்ஸலேட்டர் விட்டு லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு ஸ்பீடு எவ்வளோ மிஸ்பிக் காட்டுது இப்போ எவ்வளோ காட்டுது மிஸ்பிக்கு செகண்ட் கியர் மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட்டர் லைட்டாக டச் பண்ணு லைட்டாக மிதிச்சிடாத லைட்டாக மெயிலில் போய்க்கலாம் சரியா ஸ்பீடு எவ்வளோ காட்டுது மிஸ்பிக்கு எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம் ஓவர்டேக் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் எடுத்து லெஃப்ட் வரக்கூடாது எக்ஸலேட்டர் மீதி ஸ்பீடு எவ்வளோ காட்டுது மிஸ்பிக்கு நியூட்ரல் பண்ணி ஓட்டி எக்ஸலேட்டர் மிதிக்க ஏன் எக்ஸலேட்டர் மிதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் இப்போ புரிஞ்சுதான் பிரேக்குன்னு நினச்சி இப்படி தான் எக்ஸலேட்டர் மிதிச்சிடுவீங்க கொஞ்ச நாளைக்கு எக்ஸலேட்டர் டச் மட்டும் பண்ணுங்கள் ஹார்ன் அடிச்சுக்கோ சரியா போகுதா ஸ்பீட் எவ்வளோ போகுது மிஸ்பிக்கு ரிலாக்ஸ் ஸ்லோ வண்டி நெருங்குதுன்னா நீயே அதை ஃபீல் பண்ணணும் ரிலாக்ஸ் பிரேக் பிடிச்சா கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும் நியூட்ரல் பண்ணி 4வது கியர் மறுபடியும் காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸலேட்
போதும் மிஸ்பிக்கு. ஃபீல் புரியுதா? புரியுது. என்ன வேலை? அமைதியாக வரேன். இல்லை ஸ்பீட் எவ்வளோ போகுது மிஸ்பிக்கு? கீர் என்ன பண்ணுறோம்? ரிலாக்ஸ் எக்ஸைட்டர் விடணும். ரிலாக்ஸ் மெதுவா அதை போட்டு கசக்காதரா தம்பி. சரியா? கசக்கிட்டீங்கன்னா அதில் என்ன கீர் விடுதுன்னு தெரியாது. கசக்காதீங்க. ஸ்லோ, அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் முடிஞ்சு இங்கே ஸ்லோ பண்ணும். லைட்டாக பிரேக். அக்கா ஒரு 850 ஆயிருக்கா, வந்துடுறேன். ஆமாங்க்கா வந்துடுறேங்க. தேர்ட் கியர் போகலாம். மெயினில் வச்சுக்கடா தங்கம். 20 ப்ளஸில் இருந்தால் தேர்ட் கியர் தான், 20 மைனஸில் இருந்தால் செகண்ட் கியர். சரியா? வண்டி நின்றுட்டா ஃபஸ்ட் கியர். ரிலாக்ஸ் மெதுவா. டிஸ்டன்ஸ் நெருங்குது தெரியுதா? அது நீ தான் ஃபீல் பண்ணணும். ரிலாக்ஸ். எக்ஸைட் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நெருங்கும். பட் பிரேக் பிடிச்சா கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். ஸ்பீட் எவ்வளோ காட்டுது? ஏன் எக்ஸைட் மிதிக்கிறேன்? ஸ்பீட் எவ்வளோ காட்டுது? செகண்ட் கியர் போகலாம். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணு. ஃபஸ்ட்டு கியர் வந்து போடவே கூடாது. வண்டி நின்றுச்சுன்னா தான் ஃபஸ்ட். ஸ்பீட் எவ்வளோ காட்டுது? ஸ்பீக்கே எக்ஸைட் மிதிக்காத ஸ்பீக்கே போகலாம். எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. டச் பண்ணி ஓட்டுங்க. ஸ்பீட் எவ்வளோ காட்டுது? போகலாம். ஸ்பீட் எவ்வளோ காட்டுது மிஸ்பிங்க? போகலாம். லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். ரிலாக்ஸ். மறுபடியும் விட்டுட்டு மறுபடியும் எக்ஸலேட். 40 ப்ளஸில் இருந்தால் நீ 5 மெயின்டைன் பண்ணலாம். சரியா? 40 வந்தால் தான் நீ 4 மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். 6 அடிக்கலாமே. போகலாம். 6 அடிக்கலாம். நாளைக்கு இன்னும் டைமிங் ட்ராப் ஆகும். சரிங்களா? ஹார்ன் அடிக்கலாம். சிக்னல் போட்டுருக்காங்களா? எக்ஸைட்டர் விட்டு லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். சரியா? இப்படி மெதுவாக போ. பிரேக் மிதிச்சிடாத. மெயிலாக வச்சுக்கிட்டே இரு. பம்ப் பண்ணால் நின்றுடும். மறுபடியும் கோட்டைப்புறம் அழைச்சிட்டு ஃபஸ்ட்டு கீரு. என்ன பண்ணிட்டுனா கிளச்சில் இருந்து கால் எடுத்து தயாராக வச்சுக்கோ. சரியா? கால் எடுத்து தயார் எடு. இன்னும் கொஞ்சம் எடு. அவ்வளோதான். பிரேக் விட்டுரு. அவ்வளோதான். வண்டி என்ன அது போதும். அவ்வளோ. காலை வெளியே எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸலேட்டர். காலை வெளியே எடுத்துகிட்டு எக்ஸலேட்டர். செகண்ட் கியர். மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட்டர். அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கும். எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கும். எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணு. காலை எடுத்து லைட்டாக டச் பண்ணு. அவ்வளோ. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இன்னும் கொஞ்சம் பிரேக்கு. அப்படியே பம்ப் பண்ணால் நின்றுடும். அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக். அரவிந்தா டக்குன்னு வா. அரவிந்தா ஓடிடலாம். டைம் ஆச்சு.